ஒரு ஸ்பெஷலான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறாங்களா? என்ன செய்ய போகிறீங்கம்மா? கார்ன் வச்சு கார்ன் கெபாப் செய்ய போகிறாங்க. கெபாப் செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ரெண்டு ஸ்வீட் கார்னு, ஓகே, கொத்தமல்லி, சிறுக நறுக்கின ஒரு வெங்காயம், அவுள் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அவுளா? ஆமாம், வெள்ளை அவுள், 3 உருளைக்கிழங்கு, இது குடமிளகா கொஞ்சம், கிரீன் சில்லிஸ், நெக்ஸ்ட் சால்ட் எடுத்துருக்காங்க, ஆயில் ஒரு ½ லெமன் எடுத்துருக்காங்க. அப்புறமா மசாலா என்னென்ன எடுத்துருக்கீங்க? கார்ன்ஃப்ளவர் மாவு 1½ டீஸ்பூனு, கடலை மாவு 1½ டீஸ்பூனு, பச்சரிசி மாவு 1½ டீஸ்பூனு, சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், கறி மசாலா தூள். ஓகே, இவ்வளோதான் தேவை. ஸோ இதுக்கப்புறம் என்ன சேர்ப்போம்? இப்போ இதை ஒரே ஒரு சின்ன கொஞ்சமாக ஓட்டி வந்துடலாம். ஓகே, மிக்சியில் ஒரு லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அது பாருங்கள், பாதி அரைச்சும் அரையாமையும் இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம உருளைக்கிழங்க சீவி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவிச்ச உருளைக்கிழங்க சீவிக்கலாம் எல்லாமே. ஸோ பொட்டேட்டோ நல்லா திருவி எடுத்துக்கிட்டாங்க. திருவி நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அந்த அவுளை போட்டுக்கலாம். அவுளை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண கார்ன், ஸ்வீட் கார்ன், ஸோ அதை போட்டுடலாம். ஆனியன் போட்டுக்கலாம். சாப் பண்ண குட்டி குட்டி சாப் பண்ண ஆனியன்ஸ், நெக்ஸ்ட் கேப்சிகம், குடமிளகா, கிரீன் சில்லி, பச்சை மிளகா, லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, கொரியாண்டர், அப்புறம் salt for taste. எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு பத்தலாம். ஆமாம், லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் அந்த அரை லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், லைக் ஒரு வடை மாவு மாதிரி வந்திருக்கு இல்லைம்மா? இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஹார்ட் ஷேப் பண்ணியிருக்காங்க. காட்டுங்கம்மா, காட்டுங்க 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 காட்டுங்க. ஸோ இதுதான் ஹார்ட்டு, பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுத்துடலாம். இது என்ன கலர் மாமி வரணும்? ப்ரௌன் கலரில் வரணும். ஓகே, ஒரு ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை எடுத்துடலாம். இன்னொரு குட்டீஸ் இருக்குல்ல பாப்பா, இது எந்த ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதான். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதில் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கறனால ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே நீங்கள் சிக்கன், எக் எது வேணால் போட்டு செய்யலாம். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம ஸ்வீட் கார்ன் அப்படியே வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஸ்வீட் கார்ன் கெபாப்ஸ் ரெடி.